வணக்கம். நான் கலைமகள் ஆதிவனத்திலிருந்து. நீங்க காட்டுக்குள்ள போகும்போது இப்படி ஒரு ரீங்கார சத்தத்தை எல்லாருமே கேட்டிருப்பீங்க. ஆனா இந்த சத்தத்தை எழுப்புற வண்டை நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. இந்த வண்டு எழுப்புற ஓசையை தான் காட்டோட சிம்பனி இசைனே சொல்றாங்க. அந்த அளவுக்கு இந்த வண்டு முக்கியத்துவம் பெற்றது. அடுத்து ஒரு சில நாட்கள்ல மழை வரப்போகும் அறிகுறியை இந்த வண்டுகள் மூலமாகவும் அதன் இசை மூலமாகவும் இயற்கை நமக்கு உணர்த்தது. அந்த இனிமையான காட்டோட சிம்பனி இசைக்கு சொந்தமான உயிர் இந்த சில்வண்டு தான். இந்த சில்வண்டுகளோட வாழ்க்கை முறையை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். மரங்கள் அதிகமா இருக்கிற இடத்துல பொதுவா இந்த சில்வண்டு காணப்படும். இந்த சில்வண்டுகளோட இறக்கைகள் நிறம் மரப்பட்டைகளோட ஒத்து போகும். அதனால மற்ற உயிரினங்கள் இதை எளிதா வேட்டையாடி சாப்பிட முடியாது. நீங்க பாக்குற இந்த சில்வண்டு ஆதிவனத்துல இருக்கிற ஒரு தாண்டிக்கா மரத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இன்னொரு வித்தியாசமான குணாதிசயமும் உண்டு. நான் ஒவ்வொரு முறையும் காட்டுக்குள்ள போகும்போது அந்த வண்டை பார்க்கணுங்கிற ஆசையில அந்த ரீங்கார சத்தத்தை பின்தொடர்ந்து தேடி செல்லுவேன். ஆனா பக்கத்துல நெருங்கி போகும்போது அந்த சத்தத்தை நிறுத்திக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணி கேளுங்க. பாத்தீங்களா, இங்க இருக்கிற இந்த தென்னை மரத்துலயோ இல்ல இந்த சீமை அகத்தி மரத்துலயோ தான் இந்த வண்டு உட்கார்ந்துருக்கு. ஆனா அதை நான் நெருங்கி வரும்போது ஓசை எழுப்புறத நிறுத்திடுச்சு. ஒவ்வொரு முறையும் நான் தோட்டத்துக்குள்ள போகும்போது அந்த ரீங்காரத்தை கேட்கறதும் அதை தேடி விளையாடுறதுமே ஒரு வித்தியாசமான அனுபவமா எனக்கு இருக்கும். இந்த ஒரு சிறிய பூச்சியோட வாழ்க்கை முறை எனக்கு இன்னும் ஆச்சரியம் ஊட்டுது. 17 ஆண்டுகள் வரை இது மண்ணுக்குள்ளேயே இருக்குமாமாங்க. இப்படி 17 வருடம் கழித்து மண்ணுக்கு மேல வந்தாலுமே ஒரு குறிப்பிட்ட வாரங்கள் மட்டுமே உயிர் வாழக்கூடியது இந்த சில்வண்டுகள். வெளியில வந்து இப்படி சத்தம் எழுப்புறதுக்கு இத்தனை ஆண்டுகள் இது காத்திருக்க வேண்டியதா இருக்கு. இது வாழ்ற இந்த குறுகிய காலம் முழுதுமே இந்த மாதிரி ஒளி தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்குமாமாங்க. அதுக்கு காரணம் பெண் பூச்சிகளை கவர்ந்து இழுத்து இனப்பெருக்கம் செய்வதற்காக. கோடை காலங்கள்ல மட்டும்தான் இந்த வண்டு மண்ணுக்கு மேல வந்து மரங்கள்ல அமர்ந்து தொடர்ந்து இந்த ஓசையை எழுப்பும். அதன் மூலமா அடுத்து ஒரு சில நாட்கள்ல மழை வரும் என்பதையும் உணர்த்துது. இனப்பெருக்கம் முடிந்த பிறகு கொஞ்ச நாட்கள்லயே இந்த பெரிய சில்வண்டுகள் இறந்துரும். பெண் சில்வண்டு அந்த மரத்தோட பட்டைகள்லயே முட்டைகளை வச்சிருக்கும். இந்த முட்டைகள் 6 to 8 வாரத்துக்குள்ள பொரிஞ்சு இளம் சில்வண்டுகள் அந்த புழு பருவத்தில் இருக்கும் போதே கீழே விழுந்து மண்ணுக்குள்ள புதைஞ்சுக்கும். இப்படி மண்ணுக்குள்ள தானா புதைந்து கொண்ட அந்த இளம் சில்வண்டுகள் 13 to 17 ஆண்டுகள் மண்ணுக்குள்ளேயே வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருக்கும். பிறகு ஒரு சாதகமான மண்ணோட வெப்பநிலை சூழல் ஏற்படும் போது மண்ணுக்கு மேல வந்து தன்னோட புழு பருவத்துல இருந்த உடம்ப நீக்கிட்டு ஒரு புதிய சில்வண்டா உருமாறுது. அப்ப யோசிச்சு பாருங்க, 17 ஆண்டுகள் புழு பருவத்தில் அது மண்ணுக்குள்ளே வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அப்போ நம்ம மண்ணில் எந்தவித ரசாயன உரங்களுமே பயன்படுத்தாமல் இருக்கும்போது தான் அது உயிரோட மீண்டும் வெளியில் வர முடியும். ரசாயன உரங்கள் பயன்படுத்தும் போது இப்படி எத்தனையோ உயிர்கள் கண்ணுக்கு தெரியாமல் மண்ணுக்குள்ளே அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. உணவு சங்கிலியிலிருந்து ஒவ்வொரு உயிரா விடுபட்டு போய்கிட்டே இருக்கு. அதனால சூழல் மாற்றங்களை நம்ம சந்திக்கிறோம். எத்தனையோ இயற்கை சீர்கேடுகளையும் சந்திக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம். இப்படி முழுமையா வளர்ச்சி பெற்ற சில்வண்டு இறக்கைகளோட இருக்கும். தன்னோட அடி வயிற்றில் இருக்கிற ஜவ்வு பகுதிகள் மூலமா காற்றை உள்ளிழுத்து வெளியே விடும்போதுதான் இந்த ஓசை எழுப்புது. இப்படி தொடர்ந்து ஓசை எழுப்பி தன்னோட இருப்பிடத்தை பெண் சில்வண்டுகளுக்கு உணர்த்தது. ஆண் சில்வண்டுகள் மட்டும்தான் இந்த மாதிரி ஓசை எழுப்பும். பிறகு பெண் சில்வண்டோட இணை சேர்ந்து இனப்பெருக்கம் நடைபெற்ற பிறகு மீண்டும் பெண் சில்வண்டு அந்த மரத்துல முட்டையிட்டு செல்லுது. இதோட வாழ்க்கை முறை இப்படியே தொடருது. 13 to 17 வருடம் மண்ணுக்குள்ள வாழ்ற ஒரு பூச்சி இனம் மண்ணுக்கு மேல ஒரு சில வாரங்களே வாழ்றது எனக்கு மிகவும் ஆச்சரியமா இருந்தது. இயற்கையோட அறியப்படாத எத்தனையோ ரகசியங்கள்லையும் அதிசயங்கள்லையும் இப்ப வரைக்கும் இதுவும் ஒன்றா இருக்கு. சில நேரங்கள்ல இயற்கையை நோக்கிய பயணத்துல காத்திருப்புங்கிறது மிக மிக அவசியம். ஆனா அந்த காத்திருப்பு என்றைக்குமே வீணாகாது. மீண்டும் இயற்கையோடு சந்திப்போம். நன்றி.